குஜராத் மாநிலத்தில் உள்ள அடிவாடா பகுதியைச் சேர்ந்தவர் சச்சின் பட்டேல். 31 வயதான இவர் ஒரு MSc பட்டதாரி. தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார். 90s கிட்ஸான சச்சின் திருமணத்துக்காக பெண் தேடியிருக்கிறார். நீண்ட தேடுதல் படலத்திற்கு பிறகு ராஷ்மிகா என்பவர் மூலம் ஒரு பெண் கிடைத்திருக்கிறது. ராஷ்மிகா திருமண மையம் ஒன்றில் வேலை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. உறவினர் ஒருவர் மூலம் ராஷ்மிகாவின் அறிமுகம் சச்சினுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் அகமதாபாத்தைச் சேர்ந்த 24 வயதான சாந்தினி என்ற பெண் திருமணத்திற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். சச்சின் குடும்பத்தோடு சென்று சாந்தினியை பார்த்திருக்கிறார். இருவருக்கும் பிடித்துவிட்டதால் திருமணத்திற்கு நாள் குறித்திருக்கிறார்கள். சாந்தினியின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் உடனே திருமணத்தை நடத்த வேண்டும் என பெண் வீட்டார் அவசரப்படுத்தி இருக்கிறார்கள். பெண் பார்த்து கொடுத்ததற்காக சச்சின் ராஷ்மிகாவிற்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். அதோடு பெண் வீட்டாருக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். பெண் பார்க்கும் படலம் முடிந்த அடுத்த ஒரு சில நாட்களிலேயே திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறிய மகிழ்ச்சியில் சச்சின் இருந்துள்ளார். திருமணம் முடிந்த 2வது நாள் சச்சினின் வீட்டிற்கு சாந்தினியின் மாமா ராஜு வந்திருக்கிறார். தந்தைக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக சாந்தினியை அழைத்துச் சென்றிருக்கிறார். 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கணவன் வீட்டிற்கு வந்த சாந்தினி திருமணத்துக்காக அவர்கள் போட்ட தங்க நகைகளையும் வெள்ளி பொருட்களையும் மூட்டை கட்டிக்கொண்டு மீண்டும் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என கிளம்பிச் சென்றிருக்கிறார். மனைவி மீண்டும் வருவார் என சச்சின் வழிமேல் விழி வைத்து காத்திருந்துள்ளார். ஆனால் சச்சினின் நம்பரை பிளாக் செய்த சாந்தினி திரும்பி வரவே இல்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த சச்சின் சாந்தினியின் மாமா ராஜுவை தொடர்பு கொண்டு பேசியபோது அந்த திருமணத்தில் சாந்தினிக்கு விருப்பம் இல்லை என்றும் விவாகரத்து செய்யவிருப்பதாகவும் கூறி அதிர வைத்திருக்கிறார். நேராக மாமியார் வீட்டிற்கு சென்று மனைவியை சமாதானப்படுத்த முயன்றிருக்கிறார் சச்சின். ஆனால் அவர்களோ திரும்பி இங்கு வந்தால் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பொய் புகார் அளித்து சிறையில் தள்ளிவிடுவதாக மிரட்டியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அந்த திருமணம் பணம் பறிப்பதற்காக நடந்த மோசடி என சச்சினுக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே அவர் இந்த மாதம் 20ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். திருமண மோசடி வழக்கு பதிவு செய்த போலீசார் சாந்தினி, மேரேஜ் புரோக்கர் ராஷ்மிகா, அவரின் மாமா ராஜு, தாய் சவிதா ஆகியோரை தேடி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் இந்த களவா குடும்பத்தார் 2 வருடங்களில் சச்சினை போலவே 18 பேரை ஏமாற்றி திருமணம் செய்து 54 லட்சம் ரூபாய் பணம் பறித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ராஜு, ராஷ்மிகா இருவரும் கணவன் மனைவி. இவர்கள் சாந்தினியின் மாமா அத்தை. திருமண மையம் வைத்து நடத்தி வந்திருக்கிறார்கள். மனம் முடிக்க பெண் தேடி திரியும் முரட்டு சிங்கிள்கள் தான் இவர்களின் குறி. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு சாந்தினியின் போட்டோவை காட்டி அவர்களை மடக்கி விடுவார்கள். பெண் பார்த்து கொடுத்ததற்காக முதலில் ஒரு கமிஷன் தொகையை வாங்கிக் கொள்வார்கள். பிறகு பெண் வீட்டாருக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை வரதட்சணையாக பேசி வாங்கிக் கொள்வார்கள். சாந்தினியின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி அவசரமாக திருமணத்தை நடத்தி முடிப்பார்கள். கல்யாணம் முடிந்த 2வது நாளே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவர்களிடம் அல்லது மாப்பிள்ளையிடம் சாந்தினி சண்டை போட்டுவிட்டு தாய் வீட்டிற்கே சென்று விடுவாராம். மாப்பிள்ளை வீட்டார் சமாதானப்படுத்தி அழைத்து வர முயன்றால் வாழ பிடிக்கவில்லை என்றும் விவாகரத்து செய்யவிருப்பதாகவும் சாந்தினி தரப்பில் கராராக கூறிவிடுவார்களாம். அதையும் மீறி ஏதாவது பேசினால் பொய் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்து சிறையில் தள்ளிவிடுவதாக மிரட்டி விடுவார்களாம். இதற்கு பயந்தே பலர் இந்த களவாணி குடும்பத்தார் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்காமலேயே இருந்துள்ளனர். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட இந்த 4 கூட்டணி இதே பாணியில் 18 ஆண்களின் வாழ்க்கையில் கபடி விளையாடி 54 லட்சம் ரூபாயை கல்லா கட்டியிருக்கிறது. ஆல் ஏரியாவிலும் ஐயா கில்லிடா என்ற திரைப்பட வசனத்தைப் போல இந்த 4 கூட்டணி குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத், காந்திநகர், மேர்பி, கிசோம்நாத், கேடா, சபர்கந்தா போன்ற பல மாவட்டங்களில் கைவரிசை காட்டியிருக்கிறார். சாந்தினியால் கைவிடப்பட்டோர் சங்கம் என்று சங்கம் வைக்கும் அளவுக்கு பல 90s கிட்ஸ்களின் வாழ்க்கையை சாந்தினி திருமண மோசடியால் சின்னா பின்னமாக்கியிருக்கிறார். சாந்தினியும் அவரது சகாக்களும் கைதான தகவலை அறிந்து அவரால் ஏமாற்றப்பட்ட ஏராளமானோர் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்து வருகிறார்கள்.
தற்போது வரை அவர் 18 பேரை ஏமாற்றியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகு இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றே சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.